அந்த படத்து பேர் வந்து சொந்த வீடுமா. அங்கே அவர் ப்ரொடியூசர் பேர் வந்து கேஆர்ஜி. பெரிய பெரிய படங்கள் எடுத்திருக்காரு. அவர் இவனுக்கு ஒரு படம் கொடுக்கணும் முடிவு பண்ணுறாரு. முடிவு பண்ணால் இப்போ சித்ரா சொல்கிறா, செல்வராஜிட்ட அருமையான கதை இருக்குது, பண விஷயத்தில் நான் ஒத்து வர மாட்டேன், தெரியாது, அந்த கதை கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குன்ட்டான். உடனே என்னை கூப்பிட்டாரு கூட, டேய் சம்பளம்லாம் உனக்கு என்ன வேணாலும் தரேன், கதையை சொல்லுனாரு. கதையை சொன்ன சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல யாரை போடலாம்? ஜெயலலிதா போடலாம், முத்துராமன் போடலாம். ஓகே ஓகேன்ட்டாங்க. ஜெயலலிதாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜெயலலிதாவுக்கு நான் கேட்குறேன்ட்டாங்க. அது ஒரு பெண்ணின் பெருமையை சொல்கிற படம். உடனே ஜெயலலிதா விட்டு படமா பிரம்மாண்டமான வீடு. போன உடனே அவன் வந்து செக்யூரிட்டி கேட்குறான், ஆர் செல்வராஜ் உள்ளே விட்டான் ஒரு ஹாலில் உட்காந்தா அந்த அம்மா இறங்கி பதுமமாக இருக்குமா, அந்த அம்மா பதுமை தான் அப்படியே இறங்கி வருது. வந்து சொல்லுங்கள் செல்வராஜ் அப்படின்னு. அப்போ நான் அந்த கதையை சொல்கிறேன். இந்த கிளைமாக்ஸில் மனைவி ஒரு வீடை கஷ்டப்பட்டு வாங்கிடுவான், கணவன் ஒரு குற்றவாளியாக ஜெயிலில் இருப்பான், திருப்பி வர்றப்ப மனைவி கிரகப்பிரவேசம் பண்ணிட்டு இருப்பான், அவனுக்காண்டி வெயிட் பண்ணுவான். அவன் என்ன சொல்லுவான், நான் வெளியே உள்ளே போனோடனே நீ வெளியே சுற்ற ஆரம்பிச்சிட்டியா, இது ஒரு அவமான சின்னம் இந்த வீடு, அவ்வளோதான். அவள் அந்த கட்டப்பாறையை வச்சு அந்த வீட்டை இட்டிப்பா, தென்றல் புயலாகி வருமே, அதுதான் புதுமை பெண் தான் அந்த படம். ஜெயலலிதா அலறிடுச்சு, சூப்பர் செல்வராஜ்ன்றது. இப்போ ஜெயலலிதா பேசிட்டு இருக்கிறப்ப சோன் பாபு வர்றாரு உள்ள. அப்படி உள்ளே வந்தவர் அப்படி பார்த்த உடனே எனக்கு தெரியுமா, நான் தெலுங்குல பண்ணிக்கிட்டே இருக்கேனே அப்படின்னாரு. இந்த அம்மா மேலே போச்சு போயிட்டாரு. அந்த மூடை டிஸ்டர்ப் இல்லாமல் நல்லா நான் பண்ணுறேன், யார் இதுக்கு, முத்ரா சூப்பர் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ அந்த அம்மா ரெடியாக இருக்குது. அந்த படம் அப்படியே கிடந்துருச்சு.